வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லவுடு ஸ்பீக்கர். அதாவது தமிழர்களை அறிவார்ந்த சமூகமாக பெரியார் தான் மாற்றினாராம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுது. யார்? தெலுங்கன் தமிழர்களுக்கு அறிவு கிடையாதாம், தெலுங்கன் அறிவு கொடுத்தானாம். அப்போ திருக்குறள்லாம் உச்சண்டி பாவா கிச்சண்டி பாவாலாம் அவர் எழுதியிருக்கணும் அறிவு கொடுத்துருந்தா. அவர் ஏன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்ட்டு எழுதுறாரு? பாவாங்கிற சொல்லி அதில் இடம் இல்லையே. ஒரு தெலுங்கன் தமிழனுக்கு அறிவு கொடுத்துருந்தா அவன் எப்படி சொல்லியிருப்பான்? அவன் மொழியில தான் சொல்லியிருந்திருப்பான். உச்சண்டி பாவா கிச்சண்டி பாவா அப்படின்ட்டு சொல்லிட்டு. புரிஞ்சுச்சிங்களா இல்லையா? அப்புறம் செப்பிஸ்தானம் நீலு லேது பெத்த லேது இப்படியா அவர் திருக்குறளில் எழுதியிருக்காரு? இதுதான் களி தோற்றம் அப்படிங்கிறது. அதாவது பாவத்தின் உற்பத்தியே அங்கே தான் இருந்துச்சுங்களா. அதனால தான் அந்த களி தெலுங்குங்கிறத ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கிட்டு தமிழை தெளிவாக படிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் அகத்தியர் பெருமான் பாடலே இருக்கு. அந்த விஷயங்கள் தெளிவாகவே அவங்க சைவ சித்தாந்தத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் நாமம் போடுற கூட்டங்கள். அதாவது வைணவத்துலேருந்து உள்ளார வந்த கூட்டங்கள். இங்கே அது கிடையாது. தமிழில் சைவ நெறி அப்படிங்கிறத அவங்க தனித்து வச்சுட்டு போயிட்டாங்க. அது தெளிய வச்சுட்டும் போயிட்டாங்க. அதை எப்படி வகுத்தாங்க, எப்படி தொகுத்து இந்த உலகத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாகவே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவன் அறிவு கொடுத்தான். பெரியார் தான் தெலுங்கன்னு சொல்லி பழகுங்க, என்னோட பெரியார்னு சொல்லியிருக்கேன். அப்படி பெரியார்னு சொன்னாலே தெலுங்கன் பெரியார் இவன் தான் தமிழ் சமூகத்துக்கு அறிவு கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழகுங்க. அப்போ தான் உண்மை என்னங்கிறது புரியும். புரிஞ்சுச்சிங்களா? அதை விட்டுவிட்டு கேட்டால் எதுக்கு எடுத்தாலும் தெலுங்கன் அறிவு கொடுத்தான், தெலுங்கன் அறிவு கொடுத்தான் தமிழுக்கு அப்படிங்கிற மாரி சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டம். திராவிட கூட்டம். சரியாந்திர திருட்டு நாய்ங்க கூட்டம். புரிஞ்சுச்சிங்களா? இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு முதல்ல சினிமா முகத்துலேருந்து வெளில வாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத புரியும். இல்லைன்னா நம்மளோட உழைப்புகளை அவன் சுரண்டி தின்னுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த நாய்ங்க. ஏமாற்றி தமிழர்கள் உழைப்பை ஏமாற்றி சுரண்டி திங்கிற நாய்ங்க தான் தெலுங்கு நாய்கள்.